முன்பொரு காலத்துல ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு மலையடிவாரத்துல ராஜு அப்படிங்கிற ஏழை வாலிபன் இருந்தான். அவனுக்கு வீட்ல ஒரு மாதுளை செடி இருந்தது. அதுதான் அவனோட ஆஸ்தி சொத்து எல்லாம். அத காப்பாத்துறதுக்கே அவன் வாழ்நாள் முழுக்க செலவழிச்சான். முக்கியமா அதுல காயோ பழமோ வந்துருச்சுன்னா ராத்திரி பகல் முழுக்க அந்த மரம் பக்கத்திலேயே இருப்பான். குழந்தைங்க யாராச்சும் மதில் சுவரு தாண்டி அந்த மரத்துக்கிட்ட வந்தா போதும் அவங்கள திட்டி தீத்து துரத்தி அடிச்சிருவான். மாதுளை மரத்து மேல ராஜுக்கு இருக்கிற அக்கறைய பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அவனை மாதுளை ராஜுன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் மாதுளை மரம் நல்லா காய்ச்சிருந்தது. அத பார்த்து பூரிச்சு போய் அதுக்கு பக்கத்திலேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா ராஜு. ரொம்ப நாள் முழிச்சுட்டே இருந்ததுனால ஒரு நாள் ராத்திரி அவனுக்கு திடீர்னு தூக்கம் வந்துருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சு பார்த்தா மரத்துல இருந்து கொஞ்சம் பழங்களை காணோம். அதே மாதிரி மறுநாள் ராத்திரி கூட சில பழங்கள் மாயமாயிடுச்சு. மூணாவது நாள் என்ன ஆனாலும் சரி அந்த திருடனை புடிச்சிடணுங்கிறதுக்காக ராஜு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜுவோட மதில் மேல ஒரு நரி தந்திரமா நடந்து வந்தது. அத அவன் பார்த்தான். அந்த நரி மெல்லமா மாதுளை பழத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது ராஜு அத பிடிக்க முயற்சி பண்ணான். அது உடனே அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. மாதுளை ராஜு அந்த நரிய பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டான். அது தரையிலிருந்து பழத்தை பறிக்க முயற்சி பண்ணும்போது பிடிக்கிறதுக்காக களிமண்ண போட்டான். அன்னைக்கு ராத்திரியே நரி அந்த களிமண்ணுல நல்லா மாட்டி தப்பிக்க முடியாம அப்படியே இருந்துச்சு. உடனே அத ஒரு கம்பால அடிக்க போனான். ஏய், என்ன அடிக்காத, என்ன மட்டும் அடிக்காம விட்டுட்டேனா உனக்கு நான் நிறைய உதவிகளை செய்வேன். அதுக்கு ராஜு சிரிச்சுக்கிட்டே, உன்னால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உனக்கு வேணும்னா இந்த நாட்டு ராஜகுமாரிய உனக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். என்ன பார்த்தா உனக்கும் இளக்காரமா இருக்கா? நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன். ராஜகுமாரி மட்டும் இல்ல, சாதாரண மீன்காரி கூட என்ன கல்யாணம் பண்ண மாட்டா. உனக்கு எப்படியாச்சும் ராஜகுமாரிய நான் திருமணம் செய்து வைப்பேன், என்ன நம்பு. எனக்கு திருமண ஆசையெல்லாம் இப்ப இல்ல, எனக்கு யாரும் இல்ல. அதனால நீ எனக்கு நண்பனா இருந்துரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நரிய விடுவிச்சுட்டான் மாதுளை ராஜா. நேரா அந்த நாட்டு மகாராஜாவோட அரசவைக்கு போய் ராஜா கிட்ட, மகாராஜா, உங்ககிட்ட ரத்தினங்களை ஜலிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லையா? எங்க ராஜா உங்களை கேட்டு ஒரு தடவை அந்த ஜல்லடைய கொடுக்க சொன்னாரு. உங்க ராஜாவுக்கு அந்த ஜல்லடையில என்ன வேலை இருக்கு? எங்க ராஜா கிட்ட மூட்டை மூட்டையா ரத்தினங்கள் இருக்கு. அத ஜலிச்சு மேல் ரக ரத்தினங்களை வச்சுக்கிட்டு மீதிய தூக்கி போடலான்னு சொன்னாரு. ராஜா அந்த நரிக்கு அந்த ஜல்லடைய கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அந்த குள்ள நரி அத கொண்டு வந்து அதோடைய இடுக்குகள் எல்லாத்துலயும் வைரம், வைடூரியம், மாணிக்கம் இது எல்லாத்தையும் சொருகி ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. மகாராஜா அந்த ஜல்லடையில சிக்கி இருந்த கற்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அத அப்படியே தரையில போட்டாரு. அதுல வண்ணமயமான ரத்தினங்கள் வெளியில வந்து விழுந்தது. அத பார்த்ததும் மகாராஜாவோட 3 பெண்களும் அதன் மேல ஆசை கொண்டாங்க. மகாராஜா, உங்களுக்கு ரத்தினங்கள் வேணும்னா அது என்கிட்ட கேளுங்க. எங்க ராஜா கிட்ட சொல்லி உங்களுக்கு 4-5 வல்லத்துல அனுப்பி வைக்கிறேன். இது எல்லாத்தையும் கேட்ட மகாராஜாக்கு அந்த ராஜாவை தன்னோட மருமகனாக்கணும்னு ஆசை வந்துச்சு. ரத்தினங்கள் கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், உங்க ராஜா கிட்ட முதல்ல போய் என்னோட 3 பெண்கள்ல யார திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறாருன்னு கேட்டு சொல்லு. எங்க ராஜாவுக்கு இப்போ திருமண ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரை போய் கேட்டு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். அது மாதுளை ராஜு கிட்ட வந்து, உன் கஷ்ட காலம் முடிஞ்சிடுச்சு, ராஜா உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாரு, வா கிளம்பு. அத கேட்டு ராஜு பயந்து போய், கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவாகுமே, என்கிட்ட இப்போ சல்லி பைசா கூட இல்லையே, அப்புறம் எப்படி? மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு பெரியவங்க சும்மா சொல்லி வைக்கல. நீ நல்ல உடை அணிஞ்சுக்கிட்டு வா, மீதிய நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் கிளம்பி ஆத்து பக்கம் போனாங்க. ராஜு கிட்ட நரி, நீ கழுத்து வரைக்கும் தண்ணில முங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா கிட்ட அது நடந்து போச்சு. மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக எங்க ராஜா 7 மூட்டைகள்ல நவரத்தினங்களை எடுத்துட்டு நடந்து வந்தாரா, அப்போ ஏரியில இருந்து தண்ணி வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு.
பரிவாரங்கள் கூட தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, அப்படி ஆயிடுச்சா? இதோ நான் என் ஆட்கள் அனுப்பி காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு மருமகனா வரப்போற ராஜுக்கு நல்ல துணிமணிகளை எடுத்துக்கிட்டு ராஜா தன்னோட பரிவாரத்தோட அங்க வந்தாரு. மாதுளை ராஜுவோ தன்னோட மாமனாரா வரப்போறவர் கொண்டு வந்த துணிகளை போட்டுக்கிட்டு ராஜ நடையோட அந்த புறத்துக்கு வந்தான். அதுக்கப்புறமா மாதுளை ராஜுவுக்கு மகாராஜாவோட 3வது பெண்ணை பிடிச்சதுனால மகாராஜா அவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வச்சாரு. தான் சொன்னபடியே ராஜகுமாருக்கு திருமணம் செய்து வச்சதுனால மாதுளை ராஜு அந்த நரிக்கு மனமார்ந்த நன்றிய சொன்னான்.